இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ. சொல்லு, என்னாச்சு? ராதிகா இப்பதான் காலேஜ்ல இருந்து கிளம்பியிருக்கா. சரி, சோனி நேஹாவும் கூட இருக்காங்க. சரி, கிருஷ்ணோட போய் சேர்ந்துக்க. சரி. அந்த பக்கத்துல ஊர் வரைக்கும் இருக்குல்ல பிளாட்டு, அது சுதர்சன் சாரோடது. அந்த பக்கம் அந்த முனையில இருந்து இந்த பக்கம் வரைக்கும், அப்புறம் இங்க ஒரு புது ஹைவே ஒன்று வரப்போகுது, 2 பக்கமும் வரப்போகுது. அப்புறம் நீங்க அங்க இருந்து பாருங்களேன், அந்த முனையில இருந்து. என்னாச்சு? ராதிகா மேல யாரோ தாக்குதல் நடத்த போறாங்க. அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. எங்க? காலேஜ் ரோட்ல. டே ஆகாஷ், சாருக்கு நலத்தை காட்டு, அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துரு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், நீ வா. நீதான் எனக்கு வேணும் ராதிகா, நீதான் எனக்கு வேணும். புரிஞ்சுதா? நான் உன்னை விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? யார் நீ? இது எனக்கு ராதிகாக்கு இருக்கிற பிரச்சனை, நீ தலையிடாத. நடுவுல வந்துட்டா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன். என்னைக்கு எனக்கு ராதிகா மேல காதல் வந்ததோ அன்னைக்கே நான் ராதிகாவுக்கு நடுவுல வந்துட்டேன். அதனால நான் இருக்கும்போது யாரும் அவன் மேல கை வைக்க முடியாது. அப்ப நீயும் சாக போறியா என்ன? ஒரு கொலை பண்றதுக்கும் 2 கொலை பண்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்னண்ணே, உன் வாயில சொல்ல வைப்பேன்னு சொல்லியிருந்தல, சொல்ல வச்சிட்டனா? ராதிகா, நீ இவன் கூட சேர்ந்து முட்டாள்தனமா என்ன பண்ற? தயவு செஞ்சு இவனை என்கரேஜ் பண்ணாத. அனி, நான் உங்களை எப்ப முறை பார்த்தனோ அப்பவே நான் உங்களை என் அண்ணியா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொழுந்தனா ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. சஞ்சு, நீ பகல் கனவு காணாத, காணவும் சொல்லாத. ராதிகாவோட அப்பா பஞ்சாயத்து தலைவர். அவரு என்ன மாதிரி 7 அனாதை பையனுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வைக்க மாட்டாரு. உனக்கு இந்த கிராமத்தோட வழக்கம் தெரியல. வீட்டுக்கு போ. இந்த கிராமத்து வழக்கம் உனக்கு நல்லாவே தெரியும்ல காசிநாத். தெரிஞ்சு சம்பந்தம் பேச வந்திருக்க? தாகூர் ஐயா, இந்த சம்பந்தமும் தப்பு கிடையாது, காதலிச்சு கல்யாணம் பண்றதும் தப்பு கிடையாது. பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. தாகூர் ஐயா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதனால நாமளும் சந்தோஷமா இருப்போம். அதோட இதோ இந்த பையனும் பொண்ணும் சந்தோஷமா இருப்பாங்க. கிராமத்தோடைய மரபை பத்தி சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப காதலுடைய மரபை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுல. நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க. இதுக்கு மேல வேற என்ன விஷயம் தேவை? இந்த சினிமா டயலாக்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் சஞ்சு. நீங்க இன்னைக்கு பண்ண காரியம் இருக்கு, இது மட்டும் ராதிகா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம 2 பேரோட உயிருக்கு மட்டும் இல்ல, ராதிகாவோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். நான் ராதிகாவை ஒருதலை பட்சமா காதலிக்கிறேன். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. அண்ணன் இது வரைக்கும் அவருக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே எனக்காகவும் என் கனவுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்காக அவரு ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அவருக்கு நீங்க தான் முதலும் கடைசியுமான ஆசை. எனக்கு என் அண்ணனை பத்தி தெரியும். அவர் அவருடைய காதலுக்காக வாழ்நாள் முழுக்க உயிரோடு இருப்பாரு, சத்தியமா. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அண்ணி. இன்னைக்கே நீங்க அதுக்கு ஒரு முடிவை சொல்லி ஆகணும். ஒண்ணு நீங்க அவருடைய காதலை எடுத்துக்கங்க, இல்லைன்னா என் அண்ணனுடைய காதலை மறுத்துங்க.
ஏன்னா என் அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அவர் உங்களை ரொம்ப விரும்புறாரு. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க அவரை உங்களுக்கு பிடிக்கலன்னு. இல்ல இல்ல, நானும் அவரை மாதிரியே ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா தைரியம் இல்ல. அந்த தைரியம் எல்லாத்தையும் காதல் கொடுக்கும் அண்ணி. அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அண்ணி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. அப்புறம் அண்ணி, என் அண்ணனை பத்தி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த கிராமத்திலே அவன் தான் அதிகமா படிச்சவன். அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். இல்ல சஞ்சு, ஊர் தலைவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டார். அவரு காதல் கல்யாணத்துக்கு எதிரானவரு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தங்கச்சிங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மரபை யாரு மீறினாலும் சரி அவங்களுக்கு தண்டனை உறுதி. இந்த கிராமத்துல இது வரைக்கும் காதல் கல்யாணமே நடந்தது இல்ல, இதுக்கு மேலேயும் நடக்காது. பிரதாப், காசிநாத்துக்கும் அவன் பையனுக்கும் மொட்டை அடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல செருப்பு மாலைய போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கிராமத்துல ஊர்வலமா கூட்டிட்டு போங்க. கிராமத்துல இருந்து ஒதுக்கி வைங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க தலைவரே. இது ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. இங்க நியாயம் நான் தாண்டா. உன்னோட அப்பாவையும் கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைங்க. சரிப்பா. எங்க அப்பாவை விட்டுருங்க தலைவரே. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஊர் தலைவரே. ஒரு தடவை நான் சொன்னதுதான். இந்த கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு இது பாடமா இருக்கணும். உன்னை பார்க்கிற பெண்களுக்கு காதலிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? இங்க கிச்சன்ல இருக்கேன். இதோ வந்துட்டேன். வந்துட்டியாம்மா? எக்ஸாம் எப்படி எழுதுன? ரொம்ப நல்லா எழுதுனேன். சந்தோஷம். நீ முதல் மார்க் வாங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, என் அக்கா முதல் மார்க் வாங்கலன்னா என்ன? முதல் மார்க் வாங்கணும்னு நினைச்சா நாங்க எல்லா பேப்பரையுமே லீக் பண்ணிடுவோம். என்னக்கா? ஓ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற சந்தோஷம் இருக்கே, அது காப்பி அடிச்சு ஃபர்ஸ்ட் வரதுல கிடைக்காது. புரிஞ்சுதா தம்பி? அப்பா, அம்மா ராதிகா, இன்னைக்கு தானே உனக்கு கடைசி எக்ஸாம்? ஆமாப்பா. சரி வா. நல்லதுமா. நீ விரும்பினதுனால தான் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சோம். இனி அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து அலமாரியில வச்சிடு. போய் உன் அம்மாவோட சேர்ந்து அடுப்படி வேலையெல்லாம் கத்துக்கோ. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, நாங்களும் சொந்தக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். 2-3 வாரத்துல எப்படியும் நல்ல வரன் கிடைச்சிடும் இல்லையா பிரதாப்? ஆமாப்பா. கமலாதேவி, இப்ப நீ உன் மகளை மருமகளை அனுப்புறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடு. சரி. சரியாம்மா? ஆனா எனக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னா அப்பா என்கிட்ட கேட்கவே இல்லையே. அதுக்காக அப்பா என்ன உனக்காக சுயமரமா நடத்த முடியும்? அவர் யார கைய காட்டுறாரோ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் கையில இது என்ன கருப்பா இருக்கு? அட, அது ஒண்ணும் இல்ல. அது பஞ்சாயத்துல காசிநாத் வந்திருந்தா அவன் பையனை கூப்பிட்டுட்டு அவரோட பையனுக்கு லவ் மேரேஜ் பண்ணணுமாமா. யாராவது மோகன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வெக்கங்கட்டவளா இருக்காளுங்க. அவளும் வந்திருந்தா அவங்க காதல ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தா. அவங்க சின்ன வயசுல 2 பேரும் ராக்கிலாம் கட்டி இருந்திருக்காங்க. இப்ப என்னடா காதலிக்கிறாங்களாமா. ஆனா பிரதாப், சின்ன வயசுல எல்லாம் நம்ம எப்படி நடந்துப்போம்? பெத்தவங்களோட பேச்சு கேட்டு நடந்துப்போம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறதுல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஆமா, ஒரு தடவை இதை யோசிச்சு பாரு. ஒருவேளை அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தேனா? ஒருவேளை அது என் அக்காவா இருந்திருந்தா அந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சிருக்கும். பஞ்சாயத்து அளவுக்குலாம் போயிருக்காது. புரியல. உனக்கு புரியலையா? ஒருவேளை என் அக்கா அந்த மாதிரி பண்ணியிருந்தா உயிரோட எரிச்சிருக்கும். அண்ணா, ம், அப்படியே சேலையும் கட்டிக்க. அப்படியே அம்மா மாதிரி ஆயிடுவ. டேய், டேய், காதலிக்கிறது எவ்வளவு ஈஸியோ இந்த நாட்டுல சமுதாயத்துக்கு அதை புரிய வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு கஷ்டம். இந்த விஷயத்த நானும் ராதிகாவும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாரு, 5 நாள் ஆயிடுச்சு, ராதிகாவோட கால் வரவே இல்லை. நான் அது வேலை பார்த்து பொழைக்கிறவன்.
எனக்கு வெளியில போற ஃப்ரீடம் இருக்கு. ஆனா பாவம் பொண்ணுங்க, காலேஜ் முடிஞ்ச உடனே வெளியில சுத்துற ஃப்ரீடமும் முடிஞ்சிரும். டிஃபன் சாப்பிடு, சரியா? நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இந்த நாட்டுல பொண்ணுங்களோட நிலைமை பாவம்தான். இந்த ஜனங்க மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே. நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணுமே. டேய், இத பாரு. எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? அதுவும் முக்கியமா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுற மாதிரி பண்ணிடாத. அட, நான் எதுவும் பண்ண போறது இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். முதல்ல உன் படிப்புல கவனத்தை செலுத்து, புரிஞ்சுதா? நான் படிப்புல கவனமா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேன். நான் அன்னைக்கு எப்படி தகவல் அனுப்ப போறேன்னு பாருங்க. சித்தி வணக்கம், எப்படி இருக்கீங்க? அட சுமன், வாமா. வணக்கம் வணக்கம். நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சித்தி. ராதிகாவோட புக்கு என்கிட்ட மாட்டிக்கிச்சு. லைப்ரரியில குடுக்கணும், இல்லனா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால அது குடுக்க வர வேண்டியதா போச்சு. ஓ அப்படியா, சரி சரி. நீ இப்படி உட்காருமா, நான் இப்பவே ராதிகா கூப்பிடுறேன். ராதிகா, அம்மாடி சுமன் வந்திருக்காமா உன்னை பாக்குறதுக்காக. தோ வந்துட்டேம்மா. வந்துட்டு இருக்கா, உட்காரு. ஹாய் சுமன், எவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஏய், உன்னோட புக்கு என்கிட்ட இருக்குதே, அதான் லைப்ரரியில குடுக்கணும்ல. லைப்ரரியோடது எந்த புக்ஸ்? ஏய், அதான் அதான் அந்த புக்கு. அட ஆமா, அந்த புக்கு. லைப்ரரியோட புக்கு. சரி வா, மேல போய் பேசலாம். ஏன் இங்க நிக்கிற? வா 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 வா. அம்மா ராதிகா, நான் கொஞ்ச நேரத்துல டீயும் சாப்பிடறதுக்கு ஏதாவது மேல அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. இப்ப சொல்ல, என்ன விஷயம்? அஜய் உன்னை கூப்பிடுறான். 3 மணிக்கு உன்னை பார்க்கணுமா, காலேஜுக்கு பேக்ல இருக்க ரோட்ல. தேங்க் யூ மம்மி. மம்மி மம்மி மம்மி, நான் காலேஜுக்கு போற லைப்ரரி புக்ஸை ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஆனா சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி. பார்க்க அழகா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். தடவையா ஒரு பையன் இந்த மாதிரி சொல்லி நான் கேக்குறேன். மத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ போகவே விட மாட்டாங்க. உன் மேல அக்கறை இருக்கிறதால தான் நான் இப்படி சொல்றேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களால ஆபத்து. அஜய், என்னால உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த ஆண்டவன் நினைச்சா நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னாச்சு?
என்ன தப்பு பண்ணனா? இப்ப எதுக்கு என்ன இப்படி அடிச்ச? காலேஜ் சாக்க வச்சுக்கிட்டு யாரை போய் பார்த்துட்டு வந்த? யார் அந்த பையன்? பிரதாப், என்ன பேசுற நீ? உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு பேச. நான் உன்னை விட மூத்தவன். உன் அக்கா கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. அக்காங்கிறதெல்லாம் அப்புறம் தான். நீ முதல்ல பொண்ணு. அந்த பையன் யாரு? அவன் பேர் என்ன? யாரு பையன்? எனக்கு எந்த பையனையும் தெரியாது. நான் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி ஓடாம நின்னு போச்சு. அப்பதான் அவனை ரோட்ல பார்த்தா அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா. நான் தேங்க்யூன்னு சொன்னா அவன் உடனே போயிட்டான். ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ பிரதாப், என்னமோ அவன மாதிரி பசங்க இருக்காங்க. அதாவது பொண்ணுங்களையும் மனுஷங்களா பாக்குறவங்க. புரியுதா உனக்கு? ராதிகா, நீ எங்க போயிருந்தன்னு ஒழுங்கா சொல்லிடு. பிரதாப், சொல்லுங்கப்பா. அவ காலேஜுக்கு போன் போடு. ராதிகா மேடம், வணக்கம் தலைவரே. ராதிகா மேடம்னா நீங்க தானே? இந்த ஐடி கார்டா அவங்களோட? இது எங்க இருந்து கிடைச்சது? இது எனக்கு லைப்ரரி கவுண்டர்ல கிடைச்சது. இவங்க கிளம்போது தான் பார்த்தேன். சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா இவங்க தான் சரியா கவனிக்கவே இல்லை. அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உனக்கு இவளோட அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? ஐடி கார்டில் நான் பேரை பார்த்தேன்ல, ராதிகா சுரேந்தர் சிங் யாதவ். அப்பதான் தெரிஞ்சது பஞ்சாயத்து தலைவருடைய பொண்ணு அப்படின்னு. பஞ்சாயத்து தலைவர் வீடு யாருக்கு தான் இந்த ஊர்ல தெரியாது சொல்லுங்க? இந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய ஆள் நீங்க. சின்ன குழந்தைக்கு கூட உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும். சரி சரி, போயிட்டு வா. வர தலைவரே. கமலா, ராதிகாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. நல்ல வேலை புத்திசாலித்தனமா அன்னைக்கு அன்னிக்கிட்ட ஐடி கார்டு வாங்கினேன். நல்ல வேலையை காப்பாத்திட்டேன். ஆமா தம்பி. இல்லைன்னா என்ன? வாங்க சாப்பிடலாம். உங்க கையால சமைச்சது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அண்ணா, இப்போ நீங்க ராதிகானிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுக்கும் அவங்க கையால சமைச்ச ருசியான சாப்பாடு கிடைக்கும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஊர் தலைவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஒரே வாரத்துல நிச்சயம் பண்ணிடலாம். அடுத்த மாசம் கல்யாணம். ஒரு முறை பொண்ணும் பையனும் தனியா சந்திச்சு பேசிட்டுமே. கேசவ் சார், ஒரு நிமிஷம். நாங்க அவளை பெத்த அம்மா அப்பா. எங்களை விட அவளுக்கு வேற நல்லது யாரால பண்ணிட முடியும்? அப்புறம் இந்த மாதிரி தனியா பேச வைக்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. எங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்குன்னா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஊர் தலைவரை நீங்க சொன்னா மறுபேச்சு கிடையாது. அப்ப இந்த சம்பந்தத்தை உறுதி செஞ்சிருவோம். இது என்ன நியாயம் சொல்ல கடவுளே? ஏன் அம்மா அப்பா நான் இப்படிதான் இருப்பாங்களா? என்னோட விருப்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா இவங்க முன்னாடி? என்னோட ஆசைகள், என்னோட கனவுகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மதிப்பே கிடையாது. இவங்க என்ன பெத்ததுக்கு காரணம் இவங்க என் மேல வெறுமனே அதிகாரம் செலுத்துறதுக்காக தான். இப்படியா இருப்பாங்க அம்மா அப்பா? இவ்ளோ சுயநலமாவா இருப்பாங்க அம்மா அப்பா? கடவுளே, ஒருவேளை அம்மா அப்பாங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையில எந்த சூழல்லையும் தாயாகிறதுக்கு விருப்பமே இல்ல. நான் ஒரு தாயாக வேண்டாம். அட அண்ணா, வந்துட்டீங்களா? அண்ணா, என்ன ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க? ராதிகா கிட்ட இருந்து 15 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்குடா. நான் இப்ப கிளைண்ட் கூட இருந்தேன். என்னால போன் எடுக்க முடியல. மறுபடியும் கால் பண்ண அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா.
எனக்கு என்னவோ ரொம்ப தப்பா படுது. அட என்னடா அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்றும் நடந்திருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். 10 நிமிஷத்துல உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா இருங்க. சரியா? நான் போயிட்டு இப்போவே வந்துடுறேன். ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? மச்சான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அண்ணியை பார்க்க வந்திருந்தாங்க. சம்மந்தம் ஓகே ஆயிடுச்சு. நிச்சயம் பண்ண போறாங்க. இப்ப என்ன பண்றது? அதனால தான் அண்ணி அண்ணனுக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் போலாம். சீக்கிரம் வா. அட அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல என் அண்ணன் உங்களை உயிருக்கு உயிரா எவ்வளவு நேசிக்கிறான்னு. நான் உன்னோட அண்ணனை விட்டுட்டு சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். சரியா? நீங்க ரெடியா இருங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு. இல்ல, ஆனா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவல்ல? கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நீங்க அழாதீங்க. அன்புள்ள அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் அஜயை ரொம்ப காதலிக்கிறேன். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் அப்பா, நீங்கள் ரொம்ப பிடிவாதக்காரர். என் பேச்சை கேட்க மட்டும் இல்லை, புரிஞ்சுக்க கூட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக போச்சு. அப்பா, உங்கள் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. காதலிக்கிறதும் காதல் திருமணம் பண்ணிக்கிறதும் தவறான விஷயம் கிடையாது. ராமர் சீதைக்கே காதல் திருமணம் தான் நடந்துச்சு. ஈஸ்வரன் பார்வதிக்கும் அப்படிதான். அந்த ஆண்டவனே காதலில் இருந்து தப்பிக்க முடியல. மனுஷன் என் காதலுக்கு எதிராக இருக்கான். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. உங்களோட அன்பு மகள் ராதிகா. பாத்தியா, நீ செல்லம் கொடுத்து வளர்த்ததோட விளைவு இதுதான். மேல படிக்க வைங்க, மேல படிக்க வைங்கன்னு சொல்லி அவளை படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? என் முகத்துல கரிய பூசி இப்ப ஓடி போயிட்டால. அதுவும் ஓடி போனது யார் கூட? ஒண்ணும் இல்லாத பய கூட இல்ல. என்ன அசிங்கப்படுத்திட்டு அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்த்திட முடியாது. பிரதாப், சொல்லுங்கப்பா. அவங்க 2 பேரும் எங்க பதுங்கி இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். வண்டி எடு. சரிப்பா. இங்க பாரு, நாங்க 2 பேரும் போய் அண்ணியோட வீட்டாளங்களோட கவனத்தை திசை திருப்புறோம். ஒருவேளை இங்க எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. நாங்க உடனே ஓடி வந்துடுறோம். சரி, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த சுரேந்தர் சிங் ரொம்பவே ஆபத்தான ஆளு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாத்தையும் தேடி பாருங்க. எதையும் விட்டுறாதீங்க. இவங்களோட தகுதியை பாத்தீங்களா? இவங்க நம்ம கூட சம்மந்தம் வச்சுக்கிறாங்க.
சீக்கிரம் குடுறா. டேய் சட்னி எங்கடா? டேய் அங்க ஓடுறானுங்க பாரு, புடி அவனுங்கள. சீக்கிரம் புடிடா. போ போ சீக்கிரம். எங்கடா அம்மா சொல்லையோ. அட அண்ணி, என்ன பண்றீங்க? நீங்க எனக்கு அம்மாவுக்கு சமமானவங்க, இப்படி பண்ணாதீங்க. இன்னையில இருந்து நீதான் என்னோட லக்ஷ்மணன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அண்ணனுக்கு பண்ண வேண்டிய கடமையை நிறைவேற்றிருக்க. நல்லா இருப்ப. இதுல எனக்கு தான் பழம் கிடைச்சிருக்கு, அண்ணி ரூபத்துல எனக்கு அம்மா கிடைச்சிருக்காங்கல்ல. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பூசாரியா, ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? இந்தாங்க, இதை கிளிக் பண்ணுங்க போதும். ராதிகா அம்மாவும் அந்த அஜயும் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. பிரதாப், சொல்லுங்கப்பா. வண்டி எடு. இன்னைக்கு தான் அவங்களுக்கு கடைசி நாள். ராதிகா, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க பெருந்தன்மையை காமிச்சிட்டீங்க. நீங்க பெரிய பணக்காரரா இருந்தும் ஒரு ஏழை அனாதை பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த கிராம மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அட அண்ணா, அண்ணி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அண்ணி, உங்க அப்பா வந்திருக்காங்க, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எப்படி இவ்வளவு பேர் கேக்குறோம் சார், சொல்லுங்க சார். பிரதாப், சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க. பிரமாதமான பொருத்தம், பிரமாதமான பொருத்தம், பிரமாதமான பொருத்தம். நல்வரவு, நல்வரவு, உங்களுக்கும் நல்வரவு. இந்தாடா, முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அண்ணி நீங்க சாப்பிடுங்க. வாங்க. சந்தோஷம். அண்ணி, இதுதான் நம்ம வீடு. எப்படி இருக்க நீ? நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அட அண்ணா, இன்னும் நீங்க நிம்மதியா கிளம்புங்க. இனிமே நானும் அண்ணியும் வீட்டை பத்திரமா பாத்துப்போம். ஏன்னா இப்பதான் அண்ணி என் கூட இருக்காங்கல்ல. வெரி குட், டன். டன். சரி, ஓகே, நீங்க டன் பண்ணுங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். வாங்க நீ. அடடா, ரெண்டு பேரும் என்ன இப்படி சாப்பிடுறீங்க? இவ்ளோ வேகமா சாப்பிட்டா அப்புறம் எப்படி செரிக்கிறது? அண்ணி எங்க கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி பாசமா யாருமே சொன்னதே கிடையாது. சத்தியமா அண்ணி. ராதிகா, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்காமலே போயிட்டோம். இப்படிதான் எங்களுக்கு விலங்குகள் மாதிரி சாப்பிட பழக்கம் ஆயிடுச்சு. அப்ப சரி, இனிமே இந்த ரெண்டு விலங்குகளையும் மனுஷனா மாத்திடுறேன். இப்ப நல்லா சாப்பிடுங்க.
ஆஹா. சூப்பர் 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 அண்ணி. திருமண நாள் வாழ்த்துக்கள். அட உனக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது சார்பா இப்போ நானும் உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம். இது உனக்கு, இது உங்களுக்கு, எனக்கு அப்புறம் இது உங்க 2 பேருக்கும். சீக்கிரம் திறந்து பாருங்க அத. சித்தப்பாவா? பாவேஷ் சித்தப்பா? சஞ்சு சித்தப்பாவா? புரியலையே. அப்பா புரியல, என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் பொறுங்க. சஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ அட, எனக்கு என்னன்னு ஒண்ணும் சொல்லு. புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இன்னையில இருந்து இவருக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்ல, உங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச மாசத்துல அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் அப்பாவாக போறேன். அட இத பாருடா, நான் சித்தப்பா போறேன். சித்தப்பா ஆயிட்டேன்டா டேய். அட என்ன வார்த்தை சொன்னீங்க அண்ணி? நீயா இங்க வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இங்கே நில்லு, நான் இப்பவே அவருக்கு ஒரு ஃபோன் நிமிஷம், பண்ணி ஒரு நிமிஷம். நான் கூப்பிடுறேன். சொல்றது மட்டும் கேளுங்க ஆண்டி. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். எனக்கு தெரியும் ஒரு தாயோட மனசு அவ்வளவு கல்லா இருக்காதுன்னு. ஆண்டி எனக்கும் தெரியும் உங்க பொண்ணு பத்தி உங்களுக்கு கவலையா இருக்கும்னு. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். அண்ணி எங்க கூட சந்தோஷமா இருக்காங்கண்ணே. இத பாருங்க. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, நீங்க பாட்டியாக போறீங்க. உங்க ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சதுன்னா அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்க கிட்ட பேச வைக்கிறேன். இத பாரு, இங்க வேண்டாம், வெளியில வா, பக்கத்துல. சொல்லு சஞ்சு. நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய அண்ணி தாயக போற விஷயத்த அவங்க தாய் கூட பேச வச்சா அது எவ்வளவு பெரிய பிரசன்டா இருக்கும்னு. இங்க பாருங்க யாருன்னு. ராதிகா, மம்மி நல்லா இருமா. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்கம்மா, உங்க மனச நோக்கடிச்சதுக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். ஒரு தாய்க்கு தான் பொண்ணோட சந்தோஷத்தை விட அதிகமா வேற என்ன இருக்க முடியுமா? உன்னோட சந்தோஷத்துல யாரு கண்ணும் பற்றக்கூடாதுமா. சந்தோஷமா இருமா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நூறு ஆயுசோட வாழணுமா குழந்தை? திருஷ்டி சுத்தி போடு. இங்க பாரு, குழந்தை கையிலயும் கால்லயும் கருப்பு கயிறு கட்டிடு. தினமும் கருப்பு பொட்டு வச்சு விட மறந்துடாத. அப்பதான் குழந்தைக்கு திருஷ்டி படாம இருக்கும். சரி, நான் போனை வச்சிடுறேம்மா. இப்போ உங்க அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. உடம்பு பாத்துக்கோங்கம்மா. சரி. செல்லக்குட்டி, ஹலோ மம்மி. அம்மாடி, நான் குழந்தையோட போட்டோவை அப்பா கிட்ட காமிச்சேன். குழந்தை போட்டோவை பார்த்த உடனே அவர் உருகிட்டாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்ப அவர் உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டாராம். அப்பா நம்ம 2 பேரையும் ஏத்துக்கிட்டாரா? குழந்தைய பார்க்க ஆசைப்படுறாரா? நாளைக்கு வர சொல்லிருக்காரு. சரிண்ணே. அண்ணி நான் கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்றேன். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை கொடுத்திருக்கேன். ஆனா என் பொண்ணுக்கு என்னால தண்டனை கொடுக்க முடியல. அதனால தான் உங்களை இங்க வரவழைச்சேன்.
பிரதாப், சொல்லுங்கப்பா. இவங்க முகத்துல கரிய பூசி கழுத்துல செருப்பு மாலை போட்டு கிராமம் முழுக்க சுத்த வைங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அடிக்க சொல்லுங்க. நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. நான் உன்னோட பாசத்தை பயன்படுத்துறது என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பேசாத, உள்ள போ. தண்டனையை உன்னால பார்க்க முடியாது. நீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பிரதாப், பிரதாப், நீ அவரை எங்க விடு. கை வச்சிருக்கன்னு உனக்கு தெரியல. அவரை விடு. ஏய், தள்ளிப்படி. என் அண்ணி மேல கைய வச்சு நான் உன்னை இங்கே கொண்டு வா, பாத்துக்க. ஒரு தகுதி என்னடா? பிரதாப், பிரதாப், உங்க கௌரவம் மேல உங்களுக்கு அவ்வளவு பிடிப்பு இல்ல? அதனால தானே நீங்க எல்லாரோட கௌரவத்தையும் காத்துல விட்டுட்டு இருந்தீங்க. இவன் அனாதைதான், அதனால இவன் உங்களுக்கு சரிசமமா ஆக முடியாது. ஆனா என்னன்னு தெரியுமா, இந்த அனாதைதான் எனக்காக என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஒரு தாய போல என் மேல அக்கறை எடுத்துக்கிட்டான். ஒரு நண்பனை போல என் கண்ணீரை தொடச்சான். ஒரு மைத்துனனை போல என்கிட்ட உரிமையா விளையாடி இருக்கான். அதுவும் இன்னைக்கு ஒரு சகோதரனை போல என்ன காப்பாத்தி இருக்கான். ஆனா நீ எல்லாம் ஒரு தம்பியா? ப்பு. நான் இன்னைக்கு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன், எந்த ஒரு பொண்ணோட தலைவிதியும் அவ்வளவு மோசமா இருக்க கூடாது இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு. முட்டாள் நான் தான். ஆமா, முட்டாள் நான் தான். உங்களெல்லாம் நினைச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன் பாருங்க. ஆனா இந்த அனாதை தான், ஆமா இந்த அனாதை தான் எனக்கு இன்னைக்கு மாமனார் வீட்டுல கிடைக்க வேண்டிய பாசத்தை கொடுத்தான். என்ன உறவு எனக்கு இங்க இருக்கு. உங்களெல்லாம் போய் என் உறவுன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. நான் இததான் வேண்டிக்க போறேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு மைத்துனன் கிடைக்கணும்னு, அதே மாதிரி என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு குடும்பம் உறவா கிடைக்க கூடாதுன்னு. வாங்க அஜய், வா சஞ்சு. நட்சத்திர பிரகாரம் உங்க பொண்ணுக்கு மாலை பேர் வைங்க. என் பொண்ணோட பேரு மாலை ஆரம்பிக்க கூடாது, சாலை தான் ஆரம்பிக்கணும், சஞ்சனா. ஏன்னா என் விருப்பம் என்னன்னா, என்னோட இந்த செல்ல பொண்ணு அவளோட சித்தப்பா மாதிரி தைரியமா இருக்கணும் இல்லையாமா? அதனால இன்னையில இருந்து உன் பேரு சஞ்சனா. என் அண்ணா அண்ணி குழந்தை பேர் என்ன? சஞ்சனா. இந்தாங்க ஐயரே. என் அண்ணனோட மூக்கு அப்படியே மருமகளுக்கு வந்திருக்கு. இல்ல அண்ணியோடதுதான். டேய், அண்ணனுக்கு ஷார்ப் எனக்கு மூக்குடா, நல்லா பெட் தெரியுது. வச்சுக்கலாமா? நான் அடையாளம் பாக்குறேனே. மருமக வளர்ந்ததுக்கு அப்புறம் பாரு, அவளுக்கும் ஷார்ப் நோஸ் தான் அண்ணனை மாதிரி. நீ வேணா பாரு. பிரதாப், 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 சஞ்சு, சஞ்சு. ஏய், ஏய், அப்புறம் பிடிங்க. பிரதாப், சஞ்சு, விடு, அப்புறம் பிடிங்க. ஏய், அப்புறம் விடு. இவன் தானே உன்னோட குடும்பம், உன்னோட ஃபேமிலி எல்லாம் இவன் தானே உனக்கு. டேய், டேய், விடுறா அவனை. டேய், விடு, வேண்டாம். வேணாம் பிரதாப், அவனை விட்டுடு. வேண்டாம் பிரதாப், வேண்டாம். வேண்டாம், 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 சொல்றதை கேளுங்க. வேண்டாம். இல்ல, வேண்டாம் பிரதாப். சஞ்சு, வேண்டாம் பிரதாப், வேண்டாம். ஏய், விடு. சஞ்சு, சஞ்சு, சஞ்சு. சஞ்சு.